ஒவ்வொரு காலையிலும் ஊரை எழுப்புவதில் பெருமை கொள்கிற ஒரு சேவல் இருந்தது. கண்ணனுக்கு 3 வயதுதான் இருக்கும். அவன் தினமும் காலையில் எழுந்தவுடன் ஒரு கோப்பை பால் பருகுவான். சூடான பாலை குடித்து மகிழ்ந்த கண்ணனுக்கு ஒரு அழகான பால் மீசை வந்து இருந்தது. எனக்கு பிடிச்சது. பால் நல்ல சுவையாக இருக்கிறது. அம்மா, கீரட பால் தான் மிக சிறந்தது. நன்றி அம்மா. ஒரு கோப்பை பால் குடித்தால் மத்தியானம் வரை அவனுக்கு எந்த விதமான சாப்பாடும் தேவையில்லை. காலையில் பாலை குடித்துவிட்டு அவன் எந்த தொந்தரவும் செய்யாமல் விளையாடிக் கொண்டிருப்பான். கண்ணனுக்கு தினமும் விசுவாசமாக பால் கொடுக்க வரும் பால்காரர் ஒவ்வொரு காலையிலும் தனது சைக்கிளில் வந்து பால் தந்து விட்டு போவார். அது மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் அவர் கண்ணனுக்கும் கிராமத்திற்கும் புதிய பாலை கொண்டு வந்து தந்து விடுவார். இது கண்ணனுக்கும் கிராம மக்களுக்கும் சந்தோஷத்தை தந்தது. ஆனால் ஒரு நாள் அம்மா, இன்னைக்கு என்ன மன்னிக்க வேண்டும். இன்னைக்கு காலையில மாட்டோட கண்ணக்குட்டி எல்லா பாலையும் குடிச்சிருச்சு. இன்னைக்கு கண்ணனுக்கு கொடுக்க என்கிட்ட பால் இல்லம்மா. அத சொல்லத்தான் நான் இன்னைக்கு வந்தேம்மா. ஐயோ, பால்கார அண்ணே, என்ன இப்படி சொல்றீங்க? கண்ணனுக்கு பால் தான் பிடிக்கும். பால் இல்லைன்னா அவனை சமாளிக்க முடியாதே. நான் என்னம்மா பண்ணுவேன்? இப்படி ஆகிடுச்சே. சரி, நான் வரேம்மா. அவள் தன்னோட செல்ல கண்ணனுக்கு பால் இல்லை என்று கவலைப்பட ஆரம்பித்தாள். ஐயோ, நான் இப்ப என்ன செய்வேன்? தனது சிறிய பையன் காலையில் பால் இல்லை என்றால் சோகமாகி விடுவான் என்று அவளுக்கு தெரியும். கண்ணன் மெதுவாக எழுந்து தூக்க கலக்கத்துடன், அம்மா, என்னோட பால் எங்கே? பால் வேணும், எனக்கு பசிக்குதுமா. என் சின்ன ராசா, இன்னைக்கு பால் இல்ல. நான் உனக்கு ஒரு அற்புதமான கொத்தமல்லி தண்ணீர் தரேன். அத குடியடா என் செல்லம். இதை கேட்க கண்ணன் அழத் தொடங்கினான். வேணாம், வேணாம், எனக்கு பால் தான் வேணும். பால், எனக்கு பால் மட்டும்தான் வேணும். பாவம் அவள். கண்ணன் அழுவதை பார்க்க முடியவில்லை. உடனே அவள் கனிவான அண்டை வீட்டாரான தனக்கோடியிடம் கொஞ்சம் பால் கேட்கலாம் என்று முடிவெடுத்தாள். இது தனக்கோடியின் வீடு. அவளிடம் அற்புதமான பசுக்கள் உள்ளது. அதில் ஒரு பசு இப்பதான் ஒரு குட்டி பசுவை ஈன்றிருந்தது. அதனால் அவளிடம் எப்போதும் புதிய பால் இருக்கும். அக்கா, தனக்கோடி அக்கா, எங்கிருக்கீங்க? வெளியில வாங்க அக்கா. சொல்லு வள்ளி, என்ன இந்த பக்கம் வந்திருக்க? இல்லக்கா, பால்காரர் இன்னைக்கு பால் எடுத்துக்கிட்டு வரல. உங்களுக்கே தெரியும், கண்ணனுக்கு டெய்லி பால் வேணும். பால் இல்லாததால கண்ணன் அழுதுகிட்டே இருக்காங்கா. அதான் அவனுக்கு உங்ககிட்ட ஒரு கப்பு பால் கேட்கலாம்னு வந்தேங்க. ஒரு கப்பு பால் இருந்தா கண்ணனுக்கு கொடுங்கக்கா. தனக்கொடிக்கு வள்ளியின் மேல் ஏற்கனவே கொஞ்சம் பொறாமை இருந்தது. இவளுக்கு எதுக்கு நாம உதவ வேண்டும் என்ற வஞ்ச எண்ணம் தனக்கோடியின் மனதில் பெரும் ஆராய் ஓடிக்கொண்டிருந்தது. இப்போது அதற்கான நேரமாக அவள் அதை உருவாக்கிக் கொள்ள விரும்பினாள். அதனால் தனக்கோடி தன் போலியான இனிமையுடன் பேச ஆரம்பித்தாள். ஐயோ தங்கச்சி, எனக்கு இதை கேட்கும்போது வருத்தமாத்தான் இருக்குது. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இருந்த பாலையெல்லாம் காய்ச்சி பிள்ளைகளுக்கு கொடுத்தேன். இந்தா இவன் அழகன் ஒரு சொட்டும் விடாம குடிச்சிட்டான். நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்திருக்க கூடாதா? பாவம் அழகன் தன் தாய் போய் சொல்கிறாள் என்று அவனுக்கு தெரியும். ஆனால் வாய் திறக்க பயப்படுகிறான். எந்த பொய்யான பேச்சைக் கேட்டதும் அவனுக்குள் சற்று வித்தியாசமாக அம்மாவின் எண்ணங்களை உணர்ந்தான். சரி அக்கா, உங்ககிட்ட இருக்கும்னு நம்பி வந்தேன். சரிக்கா, நான் வரேன்க்கா. இருந்தா உனக்கு தராமலா இருக்க போற? சரி அம்மா, நீ பாத்து போ. வள்ளி காலி கோப்பையுடனும் கனத்த மனதுடனும் வீட்டிற்கு செல்கிறாள். இப்போது வள்ளி அழுது கொண்டிருக்கும் தன் சிறிய மகன் கண்ணனுக்காக அவள் மிகவும் வருத்தப்படுகிறாள். பெரிய இவ மாடி வந்துட்டா. பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு பால் வேணும்ல, என்கிட்ட நடக்குமா? தனக்குடியா கோக்கா? இப்போது வள்ளி சென்றதால் மீதமுள்ள பாலைத்தானே குடிக்க தனக்கொடி முடிவு செய்கிறாள். அவள் வேகமாக சமையலறைக்குச் சென்றாள். அதே நேரத்தில் அங்கு ஒரு தைரியமான பழுப்பு நிற கோழி சமையலறைக்குள் வந்தது. தனக்கொடி அந்த பாலை நாமே குடித்து விடலாம் என்று சமையலறைக்குள் வந்தாள்.
அங்கு வந்த தனக்கொடி அந்த கோழியை கவனித்ததும் அதிர்ந்தாள். ஏய் கோழி, போ போ, வெளியே போ. ஏய் முட்டாள் கோழி, வெளியே போ. அடங்காத கோழியே, வெளியே போ. தனக்கொடி இப்படி அதட்டியதும் அந்த கோழி வேகமாக சிறகடித்து சமையலறையிலேயே அங்கும் இங்கும் ஓடியது. அங்கும் இங்கும் ஓடி அந்த கோழி ஒரே அடியில் கோழியின் சிறகு அந்த பால் பாத்திரத்தை கீழே தள்ளியது. சளக் என்று அந்த விலைமதிப்பற்ற சுவையான பால் அனைத்தும் இப்போது கொட்டிவிட்டது. யாருக்கும் ஒரு துளி கூட மிஞ்சவில்லை. அந்த பால் அங்கே வெள்ளை அருவியாக சிந்திக் கிடந்தது. கோழி தன் வந்த வேலை முடிந்தது போல் கோழி குறும்பாக கொக்கு என்று சொல்லி நான் போய் வருகிறேன் என்பதைப் போல் சென்றது. குறும்புக்கார கோழி தனது வேலையை முடித்துவிட்டு விரைவாக ஓடிவிட்டது. அது என்ன செய்கிறது என்று அதற்கு தெரியும் போலிருக்கிறது. இதனை கவனித்த தனக்கொடி, ஒரு கோழி தனது திட்டத்தை கெடுத்துவிட்டதால் தனக்கொடி மிகவும் எரிச்சலடைந்தாள். ஐயோ ஐயோ, என்னோட பால் எல்லாம் கீழே கொட்டி பாழா போயிடுச்சே. இந்த குறும்புக்கார கோழிய என்ன பண்ணுவேன்னா? ஐயோ கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? அந்த கோழி வரட்டும், அதோட காலை உடைச்சி சூப்பு வச்சுடுறேன். அழகன் அந்த குழப்பத்தை பார்க்கிறான். தனது தாய் பாவம் கண்ணனிடம் பாலை மறைத்ததால்தான் இது நடந்தது என்று அவனுக்கு தெரியும். அவனுக்கு வருத்தமாக இருக்கிறது. ஆனால் உண்மை ஒரு வேடிக்கையான வழியில் வெளியே வரும் என்றும் அவனுக்கு தெரியும். அழகன் உடனே இப்படி சொன்னான். இயல்வது கரவேல், இயல்வது கரவேல். அப்படின்னா உன்னால் முடிந்தத கூடு, மறைக்காதே என்று அர்த்தம். அம்மா, உண்மை ஒரு நாள் தானாகவே வெளிவரும். ஐயோ, அந்த குழந்தையான அண்ணனுக்கு கொடுப்பதை கொடுக்காமல் மறைத்தது எவ்வளவு தவறு என்று அவள் இப்போது உணர்ந்தாள். இனிய பால் போய்விட்டது. கண்ணனுக்கு கொடுக்கக்கூடிய கருணை இப்போது தரையில் வீணாகிவிட்டது. இது தாராளமாக இருந்தும் கொடுக்காமல் இப்படி அவள் செய்ததற்கான ஒரு பெரிய பாடமாக அவள் எண்ணினாள். தனக்கொடி புத்திசாலித்தனத்துடனும் புதிய சிந்தனையுடனும், நான் இந்த பாடத்தை ஒருபோதும் மறக்க மாட்டேன். என்னால முடிஞ்சத எப்போ மத்தவங்களுக்கு கொடுப்பேன். மனச்சி வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏனெனை இயன்வது கரவேல். ஆம் நண்பர்களே, உங்களால் முடிந்ததை எப்போதும் இல்லாத மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள். மறைக்காதீர்கள். Welcome to the Ara Stories.